ஹேய், இன்னைக்கு உன்னோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. லேட்டா வந்துட்டு சமாளிக்கிறியா? நாளைக்கு இப்படி வந்தா கொன்னுடுவேன். பயந்துட்டே வந்தேன். ஏன்? எங்க எப்போதும் போல என் கூட நீ சண்டை போட்டுறியோன்னு நினைச்சேன். ஆல்ரெடி நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ற டைமே கம்மியாக தான் இருக்கு. இதுல நீ லேட்டா வந்தா அது இன்னும் கம்மியாகும்டா. அங்க பாரு, அந்த நிலா இருந்தாலும் இல்லைனாலும் கடல் அழகுதான் இல்ல? ஆனா அது ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு பாரு. கம் வா. கடலும் கரையும் என்னாலும் சேராமல் போகாதே என் காதல் அலையோ உந்தன் வாழ்வில் மாறாதே. உனக்காக எங்கும் நேரம் வேறேதும் கேட்காதே. பிரியாமல் ஒன்றாய் வாழ்வும் வா என் கண்ணே. கடவுளின் வரமே என் கண்ணெதிரே வாழ்வினில் வந்தாய் நிலவாய் நின்றாய். போதும் போதும் என்றாலும் உனையே தொடர்வேன். விழி பார்த்திட பேசிட வாழ்ந்திட உனக்கென நான் இருப்பேன். ஏய், ஆ, நாளைக்கு கரெக்டா வந்துருவல்ல? காலைல ஷார்ப்பாக 10 o'clock வந்துடுவேன். ப்ராமிஸ். வா. ஏய், சாரிடி. ஆஃபீஸ் ஒர்க் ப்ரெஷரில் உன்னை நான் பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னதே மறந்துட்டேன். அதான் வந்துட்டேன்ல, வா போலாம். ஏய், சாரிடி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் சாரி சாரின்னு சொன்னா போதும் அஸ்வின். ஃபோன் பண்ணா கட் பண்ற. சரி, இதான் லாஸ்ட் டைம், நம்பு. வா போலாம். நான் உன் கூடலாம் வரல. நான் ராபிடோ பைக் புக் பண்ணியிருக்கேன். நீ போ, போய் உன் ஆஃபீஸ் வேலையே பாரு போ. என்னை விட உனக்கு உன் ஆஃபீஸ் வேலை தானே முக்கியம். அதனாலதான் நான் அவாய்ட் பண்றேன். கரெக்டா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. செல்ஃபிஷ். எதுக்கு இப்போ இவ்வளோ சீன் போடுற? அதான் வந்துட்டேன்ல. டென்ஷன் ஆக்காத சௌமியா. உனக்காக ஆஃபீஸில் அவ்வளோ ஒர்க் இருந்து இங்கே வந்திருக்கேன். இங்கே பார், இந்த ஆட்டிடியூட் மாதிரிலாம் என்கிட்ட காட்டாத. வார்த்தை விடாத அஸ்வின். உன்கிட்ட சண்டை போடுற மூடெல்லாம் நான் இல்ல. கிளம்பு. ஆஃபீஸ்லேருந்து கால் வர ஆரம்பிச்சிச்சு. வா கிளம்பலாம். 20 நாள் என்ன எப்படி பிரிஞ்சிருக்க போறோன்னு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல நீ. என்ன வேகமா கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு உனக்கு உன் ஆபீஸ் போகணும் அதானே? இதில் என்னடி இருக்கு? 20 days ஜஸ்ட் லைக் தட்னு போயிடும். நீ அக்கா மேரேஜ் போற, அங்க பிஸியா இருப்ப. உனக்கு என் ஞாபகம் வந்தா உடனே வீடியோ கால் பண்ணு, பேசலாம்.
இதுக்கு எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? வீடியோ கால் பேசுறதும் நீ கூட இருக்கிறதும் ஒன்னாகுமா அஸ்வின்? இப்போ என்ன பண்ண சொல்ற? நானும் உன் கூட ஊருக்கு வரணும்னு சொல்றியா? புரிஞ்சுக்கொடி. நான் உன்னை பிரிஞ்சு எப்படி இருக்க போறோமோன்னு ஃபீல் பண்ணிருக்கேங்க. ஆனா நீ இப்ப கூட ஆபீஸ் பத்தி தான் யோசிக்கிறல்ல, என்னை பத்தி யோசிக்கவே மாட்டல்ல. என்ன அடிக்க முடியலன்னு தானே? விட்டு போகாதடி, உனக்காக தான் வந்திருக்கேன். Meow. 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 எதுக்கு லூசு மாதிரி மியாவியான்னு கத்திட்டு இருக்கேன்? அப்படிதான் நான் சொல்லுவேன். Meow. 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 சொல்லாத, Meow. சொல்லாத, Meow. சொல்லாத, சொல்லாத, சொல்லாதன்னு சொல்றல, சொல்லாத, சொல்லாத. ஏய் லூசு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன் அஸ்வின். நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்ச இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உன்னை பார்க்காம இருந்ததே இல்ல. அதுக்கு என்ன இப்போ? ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்க தானே போற. இப்பெல்லாம் நீ மனசுல இருந்து யோசிக்கிறதே இல்லடா, இங்க இருந்து யோசிக்கிற. இதுல என்னடி இருக்கு? லவ் அஸ்வின், நம்ம சேர்ந்து இருக்கும்போது வர லவ்வை விட பிரிஞ்சு தூரமா இருக்கும்போது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல இருக்கிற லவ் தான் லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மள சேர்த்து வைக்கும். அதான் லவ். இந்த லவ் எல்லாரும் லவ்வர் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோமே தவிர நம்ம முதல்ல கொடுக்கணும்னு யாருமே யோசிக்க மாட்டோம். அப்படியே கொடுத்தாலும் தப்பா 4 கிட்ட தான் கொடுக்குறோம். செல்ஃபிஷ். இங்க பாரு, இங்க பாரு. எனக்கு ஒன்ன மாதிரிலாம் பேச தெரியாது. ஆனா 2 நாள்ல என் ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு உன் முன்னாடி வந்து நிக்க தெரியும். உனக்கு டிக்கெட் புக் பண்ணும்போதே எனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிட்டேன். டேய், அப்பா சொல்றது புரியுதுல? ஹலோ ஹலோ, சொல்றா. எங்கடா இருக்க? எதுக்குடா ஃபோன் பண்ணிருக்க? எத்தனை தடவைடா கால் பண்றது? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? டிஎலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. அப்படியா? ஆமாண்டா, ஐசியூல இருக்காரு. என்னாச்சு? சென்னைக்கு வந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ரா. அதுல அவன் ஃபேமிலி, அவர் லவ் பண்ண பொண்ணு எல்லாருமே ட்ரெயின்ல தான்டா இருந்திருக்காங்க. எதுவும் உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, ஆனா யாரையும் பார்க்க அலோவ் பண்ணலடா.
என்னாச்சு? ஹே, இன்னும் 5 minutes தான் இருக்கு. ம் ஃபீல் பண்றியா அஸ்வின்? ஏன் எங்களுக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் வரக்கூடாதா? என்னன்னு தெரில, ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரி இருக்கா? என்னாச்சு? தெரில, ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன்? இதுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியாமலே போயிட்டா, நீ திரும்பி வராமலே போயிட்டா, ஏய், என்னால நீ இல்லாம யோசிக்க முடியல. அஸ்வின், நீ சடனா ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு தெரியல. நான் வேணா வீட்ல ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். உன்னை இப்படி கஷ்டமா விட்டுட்டு எனக்கு போக வேண்டாம். நான் ரொம்ப செல்ஃபிஷ். நான் ரொம்ப மாறிட்டேன்ல. ஒர்க்னு நமக்கான டைமே நான் ஸ்பெண்ட் பண்ணல. எப்பயுமே நீ என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணதில்ல. கொஞ்சம் கேர், கொஞ்சம் டைம். ஆனால் அது கூட என்னால் கொடுக்க முடியல. நான் உனக்காக எதுவுமே பண்ணல. உனக்காக நான் இது வரைக்கும் ஒரு எஃபர்ட்டும் போடல. ஏய், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, விடு. கண்ணை மூடு, கண்ணை மூடு. கண்ணை தோற. ஏய், அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு, செமையா இருக்கு. ஆமா, நீ எல்லாம் கிஃப்ட்லாம் வாங்கி கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அங்கே யாரோ ஒன்று கூப்பிட்றாங்க. எங்க மேன்? ஏய், ஃப்ராட். காஞ்சிபுரம் செல்லும் அடுத்த லோக்கல் நடைமேடை 3 இருந்து புறப்படும். कृपया ध्यान दीजिए, कांजीपुरम जाने वाली लोकल कुछ ही समय में प्लेटफॉर्म ஏய், எங்க போனாங்க? ஐயோ, கோச்சுக்கிட்டான் போலயே. டைம் வேற ஆச்சு. சௌமியா, ஏய் கிஸ் கொடுத்துட்டு போடி. அதெல்லாம் கொடுக்க முடியாது, வா போலாம். ஏய், நீ தாண்டி செல்ஃபிஷ். இங்க பார், பொண்ணுங்க நாங்க செல்ஃபிஷா இருக்கலாம், பசங்க நீங்க தான் செல்ஃபிஷா இருக்க கூடாது, புரியுதா? ஒரு கிஸ் தானே கேட்டேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏய், sa 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 ni sa 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 ni sa 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 ni sa 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 ni sa sa